ஹலோ. நம்ம இப்போ பார்க்குறது பொட்டானிக்கல் கார்டனுங்க. இந்த இடத்துல நான் வந்தப்போ நிறைய டியூலிப்ஸ் பார்த்தேன். ஏன்னா எனக்கு டியூலிப்ஸ்னாலே பொதுவாகவே அன்னியன் படத்தில் நெதர்லாண்டில் எடுத்த டியூலிப்ஸ் மேலே தான் ரொம்ப க்ரஷ்ஷாக இருந்தது. கொரியாவில் நிறைய டியூலிப்ஸ் என்னால் பார்க்க முடியல. ஏன்னா கிடையாது. இந்த பொட்டானிக்கல் கார்டன் தான் நிறைய டியூலிப்ஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இதில் இந்த டியூலிப் மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எல்லாமே இருந்ததுங்க. ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்தது. ஆனால் எனக்கு டியூலிப் ரொம்ப பிடிச்சதுனால நான் அதை மட்டுமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். யூசுவலாக கொரியாவில் வந்து ஸ்ப்ரிங் சீசனில் எல்லா பார்க்குலையுமே அழகான பூக்கள் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ரோட்டில் எல்லா இடத்துலையுமே அவங்க வச்சுருப்பாங்க. ரோசஸ்லாம் வந்து சாதாரணமாகவே ரோட்டில் நல்லாவே வளரும் அது. ஆனால் வந்து எல்லா இடத்துலையுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிசிடிவி இருக்கும். அதனால் வந்து நம்ம வியூ மட்டும்தான் பண்ண முடியும். நம்மளால் அது கிட்ட போய் தொடுறதுக்கு கூட யோசிக்கணும். ஏன்னா அங்கே எல்லா இடத்துலையுமே அவங்க சிசிடிவி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் பப்ளிக்கில் வந்து டிஸ்டர்பன்ஸ்லாம் நம்ம பண்ணக்கூடாது. யூசுவலாக கொரியன்ஸும் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க கேஷுவலாக பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வரும்போது நான் பூ மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு வேலி மாதிரிலாம் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த நேச்சரையும் பார்த்த மாதிரி இருக்கும். நம்ம கூட இருக்கவங்ககிட்டயும் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம ஊர்லேயும் பார்க் இருக்குது. பட் இந்த அளவுக்கு வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்களா தெரில. நான் ஒரு தடவை பெங்களூரில் பார்த்துருக்கேன். அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா வச்சுருந்தாங்க. ஏன்னா அந்த இடத்துல ரோசஸ் எல்லாமே இருந்தது. ஸோ நான் அதோடு இங்கே தான் வந்து பார்க்குறேன். இங்கே யூஸ்வலாகவே ரொம்ப அழகாக வச்சுப்பாங்க. ஸ்ப்ரிங் சீசனாக இருக்கட்டும். ஏன்னா அந்த டைமில் தான் பூக்கள்லாம் பூக்கிற டைமில். அதனால் எல்லா இடத்துல இருக்க எல்லா பூக்களையும் கொண்டு வந்து ரோட்டில் வைக்கிறது, பார்க்கில் வைக்கிறது, அழகுபடுத்தி கொரியாவே அந்த டைமில் ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் இவங்க இவ்வளோ வந்து மெனக்கெட்டு அழகுபடுத்துறதுக்கு காரணம் வந்து ஒருத்தவங்க இந்த ஊர் மக்களோ இல்லை வேறு யாராவதோ இதை பார்க்கும்போது வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா காரணம் இல்லாமல் எதுவும் வைக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ இன்னொன்று வந்து அவங்களுக்கு டூரிஸ்ட்டும் இருக்குது. டூரிஸ்ட் விசிட்டும் இதில் பண்ணுவாங்க. இது வந்து பொட்டானிக்கல் கார்டன்னா யூசுவலாகவே இந்த இடத்துல நிறைய கூட்டம் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். நான் இங்கே பார்த்தப்போ வந்து நிறைய பேர் வந்து எல்லாமே வயசானவங்க. அவங்க ஒரு 60+ இருக்கிறவங்க தான் எல்லாருமே இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணாங்கங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து இந்த இடத்துல வந்து டியூலிப்ஸு அது மாதிரி மக்கள் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற போது பார்த்தேன். ஏன்னா நம்ம ஜென்ரேஷன் இல்லை அடுத்த வர ஜென்ரேஷன் எல்லாருமே ஃபோன்லேயே நம்ம பாதி முழுகிட்டோம். ஆனால் இந்த பெரியவங்கள பார்க்கும்போது வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, மற்றவங்களோட பேசுகிறது. ஏன்னா யூஸ்வலாகவே கொரியன்ஸ் வந்து 60+ ஆயிடுச்சுன்னா அவங்க கடமையெல்லாம் முடிஞ்சிடும். நம்மள மாதிரி வந்து அப்பா அம்மா கூடவே தங்குறவங்க, பிள்ளைங்க கூடவே தங்குறவங்கலாம் அங்கே பாலிசி கிடையாதுங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னா இவங்க தனியாக அவங்க தனியாக வாழ்வாங்க. அதுதான் இங்கே யூஸ்வலாகவே நடக்கிறது ஒன்று. அதனால் 60+ முடிஞ்ச உடனே அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் எங்கேயோ டூர் போகிறது, இந்த மாதிரி பார்க்கு வர்றது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நிறையவே நடக்கும். ஏன்னா அவங்க அந்த டைமில் வந்து கடுமையாக